மிக குறைவான நேரத்தில் அவல் பால் பாயசம் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம செய்கிறதுக்கு அதிக நேரம் பிடிக்காது. அதே நேரம் கோகுலாஷ்டமிக்கு, ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு அவல் பால் பாயசம் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடலாம். குட்டி கண்ணனுக்கு மிகவும் பிடித்த அவல் பால் பாயசம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். கோகுலாஷ்டமிக்காக அந்த அவல் பால் பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1/2 கப் அவல் தேவை. 1/2 கப் அவலுக்கு கிட்டத்தட்ட 3/4 கப் இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் கூடுதலாக நாட்டு சர்க்கரை தேவை. பால் கிட்டத்தட்ட ஒரு 4 டம்ளருக்கு மேலே தேவையாக இருக்கும். இதில் உலர்ந்த திராட்சை, அரைச்ச முந்திரி பருப்பு, கொஞ்சமாக நெய், குங்குமப்பூ, கொஞ்சம் ஏலக்காய் தூள். இப்போ எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக நம்ம அவல் இது கெட்டி அவல் தான் எடுத்துருக்கேங்க. நம்ம எவ்வளோ தான் நம்ம புடைச்சாலும் அதில் கொஞ்சம் மண் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் துணியை பரப்பிட்டு அதில் அவலை போட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி துடைக்கிறப்ப அதில் மண் இருந்ததுன்னா இந்த துணிக்கு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த துணியை உதறிடலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துடுறேன். ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு மட்டும்தான். முந்திரியை கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பாருங்கள் ஓரளவுக்கு செவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை போட்ட பிறகு அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். இதை உடனே எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். இந்த பேனில் அதிகம் நெய் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நெய் வாசனைக்காக நம்ம அதை வறுத்து எடுத்த பிறகு இந்த லாஸ்ட்டில் கீழே இருக்கிறது மட்டும்தான். அதில் சுத்தம் செய்த அவலை போட்டுக்கலாம். அவல் நிறைய நெய் போட்டிங்கன்னா பொரி மாதிரி வந்துடுங்க. அந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காது. இது சும்மா கொஞ்சம் லைட் ரோஸ்ட் பண்ணணும். பொரியிற அளவுக்கு பண்ணக்கூடாது. கொஞ்சமாக லேசாக வறுத்தா போதுமானது. ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் அப்படி வறுத்தா. இது பாருங்கள் கொஞ்சம் லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடலாம். சூட்லேயே ஒரு நிமிஷம் இருந்ததுன்னா கொஞ்சம் லேசாக செவந்துடும். அதுக்கு பிறகு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் போட்டு ஒன்றும் குத்தலமாக பொடிச்சிக்கலாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது பாருங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ரவை மாதிரி உடைச்சிருக்கேன். இது நிறைய போடக்கூடாது. சின்ன மிக்சி ஜாரில் அந்த பிளேடுக்கு கொஞ்சம் முழுக்கும் அளவுக்கு போடணும். 2-3 தடவை போடலாம். நிறையா இருந்தாக்கா ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோடில் ஒரு திருப்பி திருப்பணும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு தடவை லேசாக திருப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடஞ்சிடும். கிட்டத்தட்ட 4 டம்ளர் அளவுக்கு காய்ச்சிய பாலை ஊற்றிருக்கேன். எப்போவுமே 1 லிட்டர் காய்ச்சிட்டு 1 டம்ளர் தனியாக எடுத்து வச்சுடுவேன். நம்மளுக்கு தேவைப்பட்டால் திரும்ப போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு கொதி வந்த பிறகு நம்ம அவலை சேர்க்கலாம். இந்த பால்லேயே இந்த குங்குமப்பூ சேர்த்துலாங்க. அப்போ ஒரு நல்ல மணமும் கிடைக்கும், ஓரளவுக்கு நிறமும் கிடைக்கும். பாருங்கள் பால் மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த நொய்யை இதில் சேர்த்துக்கிட்டே கலந்து விடலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். அவல் நம்ம வறுத்து உடச்சி வச்சுருக்கிறதுனால நல்ல வாசனையோடு இருக்கும். இப்படி செய்கிறப்போ நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம பால் பாயசம் மாதிரி இந்த அவல் பால் பாயசம் இது கொஞ்சம் வேகட்டும். இது பாருங்கள் நான் ஊற்றிய பால் நல்லா அப்சார்ப் ஆகிட்டு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துறேன். வெள்ளை சர்க்கரை போடலாம். போட்டு அடுப்பு அணைச்சிடலாங்க. அந்த சூட்லேயே கலந்து விட்டால் போதும். பாருங்கள் இது இப்பயே இவ்வளோ திக்காயிடுச்சு இல்லையா? இன்னும் கொஞ்சம் பால் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதெல்லாம் சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் வேகிறத விட கரெக்டான பாலில் வேக வச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா பால் சேர்க்குறது எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வச்சுட்டேன். பாருங்கள் ஆஃப் பண்ண பிறகு நான் முதலியே எடுத்து வச்ச பால் இருக்குது. அந்த 1 டம்ளர் பால் சேர்த்துறேன்.
இன்னும் கொஞ்சம் பால் வந்து தேவைப்படுங்க. அப்புறமா வந்து காய்ச்சின பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து கெட்டிப்பட்டாக்க அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த மாதிரி 1/2 கப் அளவு அப்படின்னு அவல் எடுத்துட்டாக்க 1 லிட்டர் பால் பிடிக்கும். வறுத்து வச்சிருக்கிற திராட்சை, பாதி முந்திரி பருப்பு போட்டுடலாம். மீதியை மேலே டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த அவல் பால் பாயசம் ரெடி. மிக சுவையான கண்ணனுக்கு பிடிச்ச அவல் பால் பாயசம் ரெடி. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திராட்சை முந்திரி வச்சுருக்கோம், அது மேலே போட்டுக்கலாம். மிக சுவையான அவல் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணி வச்சிடலாம். பண்டிகை நாட்களில் நிறைய வேலை இருக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சமாக அதை வறுத்து ஒன்று குத்தலமாக பொடிச்சு கூட முதல் நாள் வச்சுட்டாக்கா மறுநாள் காலையில் பாயசம் சேர்த்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி கோகுலாஷ்டமிங்கிறப்ப இன்றைக்கி காலையில் இப்போவே நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து செஞ்சாச்சுங்க. எப்போவுமே இது அடிக்கடி செய்கிறது பழக்கம், அதை ஷேர் பண்ணிக்க மறந்துட்டேன். ஆனாலும் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும். முக்கியமாக வந்து குட்டி கண்ணனுக்கு விரும்புகிறபடி நம்ம பால் பாயசம் செஞ்சோம் அப்படிங்கிற, அதாவது அவல் பால் பாயசம் செஞ்சோங்கிற ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும்.